கோடபாய ராஜபக்ச தொடர்பான விடயத்தில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் சிக்கிய யாழ்ப்பாண இளைஞன். தொடர்ந்தும் யாழ்ப்பாண இளைஞர் ஒருவருக்கு நடந்த சம்பவம். தொடர்ந்து பேசலாம். இது அரசியல். கோடபாய ராஜபக்சனுடைய மேன்முறையீட்டு மனு நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த மனுவில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டது என்றது ஒரு பெரிய பேசுபொருளான விடயமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இதற்கு முன்னர் கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய மேன்முறையீட்டு மனு, அதாவது உயிர்த்தனார் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தன்னை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே கைது செய்வதை தடுக்கும் முகமாக அவர் அந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தொடர்பான விவரங்கள் பெரிய அளவில் பேசுபொருளானதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த வகையில அந்த மனு தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகள் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். முதல் இந்த மனு சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இவருடைய விடயம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது ஒரு புகைப்படம் ஆதாரமாக காட்டப்பட்டுள்ளது. அதாவது அசாத் மௌலானாவோட கோடபாய ராஜபக்ச அவர்கள் நின்று எடுத்துக்கொள்ளப்பட்ட புகைப்படம். அப்ப அதுல பிள்ளையான் அசாத் மௌலானா போன்றவர்கள் இருப்பது போன்ற ஒரு விடயம் ஒன்று காணப்படுகிறது. ஆகவே அதற்கு அவர்கள் சொன்ன விடயம் என்னண்டா, இது எதிர்த்தரப்பில இருந்து பேசப்பட்ட விடயம் என்று பாத்தீங்கன்னா, கோடபாய ராஜபக்ச அவர்கள் ஏற்கனவே அசாத் மௌலானாக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவருக்கு தன்னை தெரியாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்படியான ஒரு புகைப்படம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விளக்கம் கூறப்பட்டிருந்தது. அதற்கு கோடபாய ராஜபக்ச தரப்பில இருந்து என்ன விடயம் சொல்லப்பட்டதுன்னா, உண்மையிலேயே இவர் அரசியல் பரப்புல பயணிக்கின்றவர், முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்திருக்கிறார். ஆகவே முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவருக்கு இப்படியான பழக்கங்கள் இருந்திருக்கலாம். இந்த புகைப்படம் எடுப்பது சம்பந்தமான விடயத்திலையும் கூட இதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் கூட அவருக்கு இல்லை. அதாலதான் அவர் தெரியாதுன்னு சொல்லி இருப்பார் என்கிற அடிப்படையில பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நடந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். இந்த தாக்கல் செய்த மனு ஒன்றுக்கு எதிராக, அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு ஒன்றுக்கு எதிராக நீதிமன்றத்துல பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் முன்வைத்த வாதங்களை நாங்கள் பார்க்கலாம். அதுல இந்த ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியதாக சாணி அபேரசேவருக்கு எதிராக ஜனக் டி சில்வா ஆணைக்குழு பரிந்துரைகளை வழங்கியிருந்ததாக மனுதாரர் கூறியிருந்தார். ஆனால் அது முற்றிலும் தவறானது என பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அந்த அறிக்கையில முன்னாள் காவல்துறை தலைவர் புஜித் ஜெயசுந்தர, முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் நிலந்த ஜெயவர்தன் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது பரிந்துரைகள் உள்ளனவை தவிர சாணி அபரசேருக்கு எதிராக எதுவும் கூறப்படவில்லை என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கார். அதாவது ஏற்கனவே எங்களுடைய முன்னைய காணொலிகள்ல சொல்லியிருந்தோம், இந்த புஜித் ஜெயசுந்தர காவல்துறை தலைவராக இருந்தவர், அதே மாதிரி புலனாய்வு பிரிவு தலைவராக இருந்தவர் நிலாந்த ஜெயவர்தன, இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விடயங்கள் முன்னரே தெரிந்திருந்தும் அதை தடுக்க தவறி இருந்தார்கள் என்ற அடிப்படையில இத செபஸ்டியார் தேவாலயத்தினுடைய கொழும்புள்ள செபஸ்டியார் தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை மற்றும் அந்த மக்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அதற்கு நஷ்ட ஈடு கோரி அது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஆனால் இந்த விடயத்துல அதாவது உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தும் அதை தடுக்க தவறிய விடயத்துல சானிய அபேரசேவருடைய பேர் இல்லை என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே இந்த பரிந்துரைகள்ல சாணி அபேரசேவருக்கு எதிராக எதுவும் கூறப்படவில்லை என்ற விஷயம் சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மனுதாரர் குறிப்பிட்ட மற்றொரு அரசியல் பழிவாங்கல் விசாரணை ஆணைக்குழுவின் முழு அறிக்கையையும் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ரத்து செய்திருந்தது. அதாவது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்ற விடயத்துல இவர்கள் ஒரு மனுவை சொல்லியிருந்தார்கள். அந்த மனு ரத்து செய்யப்படுகிறது. அசாத் மௌலானா என்ற தனிநபரை தனக்கு தெரியாது என்று மனுதாரர் கூறிய வாதத்தை நீதிமன்றம் ஏற்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர் சாதாரண நபர் அல்ல, பிள்ளையானின் செயலாளர் ஆவார். பணி இடமாற்றம் குறித்த விளக்கம் தொடர்பாகவும் அதுல பேசப்பட்டிருந்தது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு சாணி அபேரசேவர சிஐடி இயக்குனர் பதவியிலிருந்து வன்மத்துடன் இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட வாதம் மறுக்கப்பட்டிருந்தது. அதாவது இடமாற்றங்களை ஜனாதிபதி செய்வதில்லை, அதனை தேசிய காவல்துறை ஆணைக்குழுவே மேற்கொள்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை மிகவும் சிக்கலானது. ஒரு வாரத்திலேயோ அல்லது ஒரு மாதத்திலேயோ இதனை முடிக்க முடியாது. தற்போது பணியில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி முக்கிய வாக்குமூலம் ஒன்றும் ரகசிய உரையில நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி அழைப்பு பதிவுகளை பெறுவதற்காக அமெரிக்க சமூக ஊடக நிறுவனங்களின் உதவி கோரப்பட்டுள்ளது.
மனுதாரர் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்த முயன்றுள்ளார் என்றும் சாணி அபேசகர வன்மத்துடன் செயல்பட்டார் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்று கூறி இந்த மனுவை உடனடியாக தள்ளுபடி செய்யுமாறு பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டுள்ளார். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக 23ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதுலதான் இந்த விடயங்கள் தெரிய வரும். ஆகவே ஒரு சிக்கலான நிலைமையில தான் கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய இந்த விடயம் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக யார் மேல இந்த வழக்கு சம்பந்தமான விடயங்கள் வந்தேன்டா எல்லாருக்குமே தெரியும். கோடபாய ராஜபக்ச தான் இதற்கு அடுத்த சந்தேக நபராக பெயரிடப்படுவார் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அதனால்தான் அவர் இந்த மேன்முறையீட்டு மனுவை செய்திருந்தார் என்கின்ற விடயமும் பேசுபொருளானது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் தொடர்பான இன்னொரு செய்தியும் வந்திருக்கின்றது. என்னென்னு பாத்தீங்கன்னா, பயங்கரவாத தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பாக தம்மை கைது செய்வதற்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே தடுப்பு காவலை வைப்பதற்கும் எதிராக முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவினுடைய பிரதானி சுரேஷ் சாலை தாக்கல் செய்த ரிட் மனுவுக்கு ஆதரவாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து இடைக்கால மனுக்களையும் எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தேசிய அமைப்புகளின் கட்டமைப்பின் அழைப்பாளர் வணக்கத்திற்குரிய பெங்கமுகே நாடகதீரர் கலாநிதி குணாதாச அமரசேகர மற்றும் பல தரப்பினர் இந்த இடைக்கால மனுக்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த மனுக்கள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த விசாரணையின் போது எதிர் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ணி ஹீரத் பிரதான மனு தொடர்பாக நீதிமன்றம் அறிவித்தல் பிறப்பித்தால் மட்டுமே இவ்வாறான இடைக்கால மனுக்களை பரிசீலிக்க முடியும் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதற்கிடையில் இடைக்கால மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணிகள் இந்த வழக்கு ஏற்கனவே பெரும் பொது கவனத்துடன் ஈர்த்துள்ளதாக வாதிட்டதுடன் வழக்கில் தலையிட்டு சமர்ப்பிக்கலை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரினர். இருப்பினும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவின் சமர்ப்பிப்புகள் நிறைவடைந்த பின்னரே இந்த இடைக்கால விண்ணப்பங்களை பரிசீலிக்க முடியும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த விடயங்கள்ல சுரேஷ் சாலை அவர்களுக்கான ஒரு பகுதியும் கொஞ்சம் சிக்கல் நிலைமையில் இருக்கு. கோடபாய ராஜபக்ச அவர்களுக்கான அந்த விடயமும் சிக்கல் நிலையில இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே ஒரு இழுபறி நிலையில இந்த விடயம் சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ராஜபக்சர்களுக்கு எதிராக இந்த விடயம் திரும்பி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன என்பது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுதான் இந்த நீர்கொழும்பு தாக்குதல் சம்பவம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த தாக்குதல் சம்பவம். ஏற்கனவே 5ஆம் தேதி இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதில் 2 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த தாக்குதல் சம்பவம் அடுத்த நாள் பெரிய அளவுல வலுப்பெற்றிருந்தது. இதற்கு பிரதானமான காரணம் இந்த சிறை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையில இருந்த முரண்பாடுகள் தான் என்ற பல விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தன. இதனுடைய இந்த பிரேத பரிசோதனை அறிக்கைகளும் வெளியாயிருந்தன. அதுல 14 பேர் சூட்டுக்கு உட்பட்டு, அதாவது துப்பாக்கி சூட்டுக்கு உட்பட்டு தான் இறந்திருந்தார்கள். ஏனையவர்கள் ஒரு அழுத்தம் இல்லாத, ஒரு கூர்மை இல்லாத ஆயுதங்களால, மழுங்கி போன ஆயுதங்களால அடித்தே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயமும் பெரிய அளவுல பேசுபொருளாக இருந்தது. அந்த அடிப்படையில இதுல ஜாழ்ப்பாணத்து இளைஞர் ஒருவரும் சிக்கி இருக்கின்றார் என்ற விடயம் தான் தெரிய வந்திருக்கு. இந்த சிறைச்சாலையில் நடந்த சம்பவத்துல ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இந்த வீதி விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருந்தார். அவரும் இந்த சிறைச்சாலைக்கு இருந்திருந்தார். அவர் மேலேயும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவரும் இப்பொழுது சிகிச்சையில இருக்கின்றார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தை மனித உரிமைகள் ஆணைக்குழு கையில் எடுத்திருக்கிறது சொல்லியிருந்தோம். ஏற்கனவே அவர்கள் ஒரு பிரதான குழு ஒன்றையும் விசேட குழுவையும் இதுக்குள்ள நியமிச்சிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதில் நடந்த குற்றச்செயல்கள், சித்திரவதைகள், கைதிகள் தாக்கப்பட்டமை மற்றும் சிறை அதிகாரிகள் தாக்கப்பட்டமை போன்ற பல விடயங்கள்ல இந்த விசாரணை நடைபெற்று வருகின்றது. விசாரணை வலயம் வர கொஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது. அதுல இன்னொரு முக்கியமான விடயமும் தெரிய வந்திருக்கிறது. என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த வேற சிறைக்கு மாற்றப்பட்ட சிறை கைதிகளுக்கு சரியான முறையில சிகிச்சை நடைபெறவில்லை என்கின்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டுள்ளது. நேரடியாக சென்று பார்த்த அதிகாரிகள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த இறந்த சிறை அதிகாரிகளுக்கான பதவி உயர்வும் அவர்களுக்கான இழப்பீடும் வழங்கப்பட இருக்கின்றன என்ற தகவல்களும் வெளியில வந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய நீண்ட நெடிய பொருளாக மாறி இருக்கின்றது இந்த நீதிமன்ற சிறைச்சாலை சம்பவம் என்றது. இது தொடர்பான பல விடயங்களும் தொடர்ந்தும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இது இவ்வாறு கேட்க ஜாழ்ப்பாணத்துல இன்னொரு கடத்தல் சம்பவம் ஒன்றும் பதிவாயிருக்கின்றது. அது தொடர்பான விடயங்களையும் பார்க்கலாம்.
யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த அதிர்ச்சிகரமான கடத்தல் மற்றும் சித்திரவதை சம்பவம் தொடர்பான செய்திகளை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உண்மையிலேயே யாழ்ப்பாணத்துல இளைஞன் கடத்தி கொடூர சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தப்பட்ட நபர்கள் 5 பேர் வாள்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துல இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று ஆடைகளை கலைந்து கொடூரமான முறையில சித்திரவதை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் கூறிய வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் நடத்திய அதிரடி விசாரணைகளின் போதே இவர்கள் பிடிபட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 வாள்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்றும் போலீசாரால கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சம்பவத்தின் பின்னணி என்னென்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஜூலை 5ஆம் தேதி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகில வைத்து 5 பேர் கொண்ட கும்பலால இந்த இளைஞன் கடத்தப்பட்டுள்ளார். கடத்தப்பட்டுள்ள இளைஞனை கைதடி பகுதிக்கு கூட்டிச் சென்று அங்கு அக்கும்பல் அவரது ஆடைகளை கலைந்து மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்துள்ளது. படுகாயமடைந்த நிலையில் அந்த இளைஞனை யாழ்ப்பாணம் பொஸ்கோ பாடசாலைக்கு அருகில் வீசிவிட்டு அக்கும்பல் தப்பி ஓடி இருக்கின்றது. இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் வீதி கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அதிவேகமாக வந்த சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்றை நிறுத்த முற்பட்டுள்ளனர். எனினும் கார் நிறுத்தப்படாமல் வேகமாக சென்றுள்ளது. சந்தேகமடைந்த போலீசார் காரை துளைத்து சென்று மறைத்து சோதனை செய்த போதே அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. காரின் உள்ளே இருந்து 2 கூரிய வாள்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. காரின் கதவுகள் மற்றும் ஆசனங்களில் இரத்த கரைகள் காணப்பட்டிருக்கின்றன. காரின் உள்ளிருந்தும் ரத்தம் படிந்த சட்டை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணைகளின் போது அவர்களிடமிருந்து 2.5 கிராம் ஐஸ் ரக போதைப் பொருளும் போலீசாரால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்ட இளைஞன் தற்போது மருத்துவ பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரத்னவின் நேரடி மேற்பார்வையில இச்சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். உண்மையிலேயே இந்த விடயம் பெரிய அளவு பாரதூரமான விடயமாக மாறி இருக்கிறது. உண்மையிலே இது சரியான விசாரணைகள் நடத்தப்பட்டு விசாரணைகளின் பிறகுதான் இதனுடைய குற்ற பின்னணி தொடர்பான சரியான தகவல்கள் தெரிய வரும். இருந்தாலும் கூட முன்னைய காலகட்டங்களில் யாழ்ப்பாணம் ஒரு கலாசார நாகரிகம் வாய்ந்த இடமாக இருந்தது. யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, வடகிழக்கு பகுதிகள் இரண்டுமே ஒரு பெருமடுப்புல இந்த குற்ற சம்பவங்கள் குறைந்த ஒரு இடமாக திகழ்ந்தது. நடக்காதுன்னு சொல்லல, எப்பயாச்சும் இருந்துட்டு இது பெரிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறுகின்ற அளவுக்கு தான் நடக்கும். ஆனால் இப்பொழுது போதைப் பொருள் திட்டமிட்டோ அல்லது ஏதோ ஒரு வகையில இந்த வடகிழக்குல உள்ள வந்ததால இந்த சம்பவங்கள் எல்லாம் அதிகரிக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. என்னதான் புனர்வாழ்வு நிறுவனங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டாலும் கூட அவை சரியான முறையில நடைபெறுகின்றனவா என்கின்ற இன்னொரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு இந்த போதைப் பொருள் உள்ள கொண்டு வரப்பட்டதா, முன்னைய ஆட்சி காலங்கள்ல உள்ள கொண்டு வரப்பட்டதா என்ற விமர்சனம் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இத தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலையும் சரி பொது வழிகளிலையும் சரி பேசியிருந்தாலும் கூட இதற்கான நியாயமான தீர்வு கிடைச்சதான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஐஸ் ரக போதைப் பொருளா இருக்கட்டும், குஷ் ரக போதைப் பொருளா இருக்கட்டும், இதெல்லாம் யாழ்ப்பாணத்து அல்லது வடகிழக்கு இளைஞர்கள் கேள்விப்படாத ஒரு பெயர்கள். இப்பொழுது அதை கையில வைத்துக்கொண்டே சிலர் செல்கின்றார்கள், அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்றால் உண்மையிலேயே இந்த விடயம் வேதனைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. ஒரு சினிமா பாணியிலான கலாச்சாரம் வடகிழக்குக்கு உள்ள வந்திருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு கவலைக்குரிய விடயம். அது மட்டும் இல்லாமல் இதை நீடிக்காம இருக்கணும் என்றா தகுந்த கல்வியால தான் இதை சீராக கொண்டு வர முடியும். பெற்றோர்கள் கவனத்தில் எடுக்கணும், ஆசிரியர்கள் அதிபர்கள் இதை கவனத்தில் எடுத்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு வழங்கணும். இது மட்டும் இல்லாமல் சிவில் அமைப்புகள் கட்சிகள் வெறுமனே இது ஒரு அரசியலா மட்டுமே பார்க்காமல் ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையா பார்த்து மாணவரை சீரமைக்கணும், இளைஞர்களை சீரமைக்கணும் என்றுதான் பலருடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது.